வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளையானின் கொலைப்பட்டியல் அனுர் அரசின் அதிரடி முடிவு. ஸ்ரீதர் தியேட்டருக்குள் புதையுண்டுள்ள உடலங்கள் விசாரணைக்கு தயார் என்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா. செம்மணியில் எதிர்பாராத மர்மங்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அம்பலப்படுத்திய சுகாஸ். பிள்ளையானால் சிக்கும் முக்கிய புள்ளிகள் உறுதிப்படுத்திய போலீசார். தென்னிலங்கையை பரபரப்பாக்கிய வெள்ளை வேன் பெண் தலைமையிலான கும்பலின் அதிரடி செயல். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு. ஆங்கிலம் தெரியாமல் சர்வதேச மாநாட்டில் தடுமாறிய ஆளும் தரப்பு உறுப்பினர். செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார் விடுதலை புலிகள் தொடர்பான கருத்துக்கு கடும் கண்டனம். படுகொலை விசாரணைகளில் அரசாங்கத்தின் தலையீடு கடுமையாக எதிர்க்கும் தமிழர் தரப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் படுகொலைகள் தொடர்பில் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பான விசாரணைகள் சமீபத்திய நாட்களில் தொடர்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை கவனம் செலுத்துகின்ற நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சிஐடியினர் தலைமையிலான விசாரணைகளில் கணிசமான அளவு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பகுதியில் ஒரு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு இளைஞர் சுட்டுக் கொன்ற சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2007 தொடக்கம் 2008 காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர் கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் மட்டக்களப்பு பகுதியில் நடந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு குளப்பகுதி வழியாக படகில் பயணித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த தகவல்கள் அனைத்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனது மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வழக்குக்கு கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன்படி கிழக்கு மாகாணம் முழுவதும் பல முகாம்களை பிள்ளையான் நடாத்தி வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த முகாம்களில் தற்பொழுது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பின்னணியில் தான் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகாக்கள் கைது செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் உள்ள ஸ்ரீதர் தியேட்டரை தோண்டினால் அதற்குள் இருந்த பல மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் என பரவும் குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சி அலுவலகம் அங்கு அமைந்துள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பரவியுள்ளதாகவும் இது தொடர்பில் எந்த நடவடிக்கைக்கும் தான் தயார் என்றும் கூறியுள்ளார். குறித்த விடயத்தை அவர் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். மேலும் நான் எவ்வித விசாரணைகளுக்கு தயார் என கூறிய டக்ளஸ் தன்னை விசாரிப்பதில் எவ்வித அச்சமும் இல்லை எனவும் கூறியுள்ளார். எங்களை பற்றிய பல கதைகள் வாக்கு வேட்கைகளுக்காக அரசியல் லாபத்திற்காக மற்றும் மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு பரப்பப்படுகின்றதே தவிர அதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அறியாமையின் காரணமாக சிலர் தெரிவித்தாலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கை முற்றிலும் வேறு என தெரிந்தும் எங்கள் மீது சேறு பூசுகின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணியில் இதுவரை 55 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆனாலும் இங்கே எதிர்பாராத மர்மங்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் செம்மணிக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி பாலியல் படுகொலை வழக்கிலேயே சாட்சியாகி இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரட்ன ராஜபக்ஷ சொல்லியதை போல 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவற்றுக்கு நீதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் எமது மக்களிடம் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் இனைவரும் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தாயக உறவுகள் மாத்திரமல்லாது புலம்பெயர் தேசங்களில்
பகுதிகளில் வசிக்கின்ற உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் இந்த செம்மணி புதைகுழிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது. தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது ஒரு குறியீடு. இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகமெங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்படுகின்றன. நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் நமது இனத்திற்கான நீதியை என்றோ ஒரு நாள் பெற்றுக் கொள்ளலாம். இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை. செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் தற்பொழுது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு இணங்க 72 மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பிள்ளையானிடம் நடந்த விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் எனவும் இது தொடர்பாக பல கொலை வழக்குகளின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாணந்துறையில் போலியான போலீஸ் சீருடைகள் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை சீருடைகளை அணிந்து வீட்டை கொள்ளையடித்து 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 பேரில் ஒரு பெண் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் ஒரு வெள்ளை வேனில் வந்து போலீசாரின் சீருடைகளை போன்ற உடைகளை அணிந்த நிலையில் வீட்டிற்குள் நுழைந்தனர். 5 சந்தேக நபர்களும் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சிவில் பாதுகாப்பு குழுவின் 2 உறுப்பினர்கள் சந்தேக நபர்கள் வந்த வெள்ளை வேனை விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். வேனில் இருந்த நபரை விசாரித்த போது அவர் வீட்டில் இருந்த கொள்ளையர்களுக்கு தொலைபேசியில் இது குறித்த தகவல் அளித்தார். அதன் பிறகு கொள்ளையர்கள் வந்து உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றனர். சம்பவம் தொடர்பாக கல்நேவ போலீசார் நடாத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் வந்த வேனுடன் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இலங்கை இராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை கட்டடத்திற்கு எதிராக நாளையும் நாளை மறுதினமும் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த போராட்டம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை மற்றும் நாளை மறுதினம் பௌர்ணமி தினத்தன்று காலை 6:30 மணி முதல் மாலை 6 மணி வரை கவனஈர்ப்பு போராட்டமாக நடைபெற உள்ளது. விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கோடு நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் இணைந்து பங்கேற்க உள்ளனர். இந்த போராட்டத்தில் அனைத்து சமூக பிரதிநிதிகளும் குடிமக்களும் திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் என அருண் சித்தார்த்தை நோக்கி யாழ்ப்பாணம் காரைநகரை சேர்ந்த தம்பிராசா சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அருண் சித்தார்த் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள். ஹெருனிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அவர் ஹெரோனிகா மீது போலீசில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியவில்லை. இந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி அவர் விமர்சிக்கின்றார். இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் அந்த அரசாங்கமே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தமிழர்களை மாற்றாந்தாய் மனநிலையுடன் கையாள்கின்றார் எனவும் ஸ்ரீதரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜித ஹேரத் கடந்த வாரம் சிங்கள செய்தி சேவை ஒன்றுக்கு அளித்திருந்த நேர்காணலில் நாட்டில் உள்ளக விவகாரங்களில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றவை எனவும் அரசமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புகள் ஊடாக பல்வேறு உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமன்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டக்கின் அண்மைய இலங்கை விஜயமும் அவரது அவதானிப்புகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்துரைத்த ஸ்ரீதரன் இலங்கை இராணுவத்தினரை சர்வதேச அரங்கில் நிறுத்த மாட்டோம் எனவும்
உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை எனவும் கூறுவதனூடாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இது சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள வலியுறுத்துவதுடன் தமிழர்களை மாற்றாந்தாய் மனநிலையுடன் கையாள்கின்றார். அதேவேளை நாட்டில் வெளிவிவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் விஜித ஹேரத் அவ்வாறு பேசுகின்றார்.